Hi students, நம்ம இந்த வீடியோவில் CBSE Class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எக்ஸசைஸ் 9.2 பார்க்க போகிறோம். வெரிஃபை த கிவன் ஃபங்க்ஷன்ஸ். அந்த கொடுத்துருக்க வேல்யூ வந்து இட்ஸ் அ சொல்யூஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டினில் y is equal to e power x plus 1 அப்படின்றது கொஸ்டின். இது வந்து y double dash minus y dash equal to 0 கொண்டு வருதான்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் y டேஷும் வேணும் y டபுள் டேஷும் வேணும். y டேஷ் ஈக்குவல் டு முதல்ல y டேஷை கண்டுபிடிச்சா தான் நம்ம டபுள் டேஷை கண்டுபிடிக்க முடியும். y டேஷ் e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் எக்ஸ் தான். ஒன்னுன்றது கான்ஸ்டன்ட், அப்போ அது ஜீரோவாக மாறி இருக்கும். y டேஷோட வேல்யூ வந்து e பவர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. y டேஷ் ஈக்குவல் டு e பவர் எக்ஸ். இப்போ இதை வந்து டபுள் டேஷ் பண்ணுறோம், திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டபுள் டேஷ்னு வந்துச்சு. e பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் திருப்பி என்ன தான் வரும்? e பவர் எக்ஸ் தான் கிடைக்கும். இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். y டபுள் டேஷ்க்கு நமக்கு என்ன வந்திருக்கு? e பவர் எக்ஸ் மைனஸ் y டேஷ்க்கு என்ன வந்திருக்கு? அதுவும் e பவர் எக்ஸ் தான். அப்போ e பவர் எக்ஸ் மைனஸ் e பவர் எக்ஸ் என்னன்னு வந்திருக்கு? ஜீரோன்னு வந்துருச்சு. அப்போ 0 is equal to 0ன்னு வர்றதுனால இதை வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எப்போவுமே வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி தான் அந்த ஈக்குவல் டு 0ன்னு காமிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இப்போ y டேஷ் மைனஸ் 2x மைனஸ் 2 is equal to 0ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ y-யை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். y-யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் y டேஷ், எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 2xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 into 1, கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0ன்னு கிடச்சிருது. அப்போ y டேஷ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இருக்க இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 2 அந்த பக்கம் போனால் மைனஸ் 2x ஆகிடும். இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 2 அந்த பக்கம் போனால் மைனஸ் 2 ஆகிடும். ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இங்கே அவங்க கேட்ட ஈக்குவேஷன் நமக்கு அப்படியே கிடைக்கிது பாருங்கள். அப்போ கொடுத்துருந்தது வந்து சரியான சொல்யூஷன் தான் அப்படின்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3ல y is equal to cos x plus cன்னு கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. முதல்ல இங்கே y டேஷ் வேணும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். y டேஷ் ஈக்குவல் டு cos xோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது? மைனஸ் sin x. கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஆன்சர் என்னன்னு வந்துடும்? 0ன்னு வந்துடும். ஸோ மைனஸ் sin x ஈக்குவல் டு தாண்டி அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகிடும்? ப்ளஸ் sin x ஆகிடும். அப்போ y டேஷ் ப்ளஸ் sin x ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கிது. அவங்க கேட்ட ஈக்குவேஷன் இது தான் பாருங்கள், அப்படியே வந்திருக்கு. ஸோ வெரிஃபைடுன்னு நம்ம எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4ல y is equal to root of 1 plus x squaredனு கொடுத்துட்டு y dash வந்து xy by 1 plus x squaredன்னு கேட்டிருக்காங்க. பேசிக்காக டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் பண்ணும்போது நமக்கு 1/2 root x அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே y dash ஈக்குவல் டு இது ரூட் எக்ஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/2 டைம் ரூட் எக்ஸ் அப்படின்றது கிடச்சிரும். இப்போ ரூட் உள்ளே எக்ஸ் மட்டும் இருந்தால் நம்ம அப்படியே விட்டுருப்போம். ஆனால் உள்ளே வந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது. ஏன்னா 1 பண்ணால் 0 வரும், எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணால் ஒரு 2x வரும்னா அந்த 2xை டெஃபினட்டாக நீங்கள் இங்கே எழுதணும். அப்போ இந்த 2 இந்த 2 என்ன ஆயிருக்கும்? கேன்சல் ஆகிருக்கும். அப்போ y டேஷ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் ஒரு எக்ஸும் டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர்டும் கிடைக்குது. ஆனால் இங்கே அப்படி கொடுக்கல பாருங்களேன், வேறு மாதிரி வந்திருக்கு. அதாவது இங்கே ரூட்டுக்குள்ளே இருந்த இந்த 1 + x ஸ்கொயர் இங்கே ரூட்டுக்கு வெளியில் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வெளியில் கொண்டு வரதுக்காக மேலேயும் கீழேயும் ஒரு 1 + x ஸ்கொயர் ரூட்டால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஈக்குவேஷனில் மேலேயும் கீழேயும் ஒரே டேர்மால் மல்டிபிள் டிவைட் பண்ணும்போது வேல்யூ மாறாது. இங்கே நியூமரேட்டரில் ஒரு எக்ஸும் ஒரு ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர்டும் இருக்குது. டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் நம்ம ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி இருக்கும்போது ரூட்லேருந்து மல்டிபிள் பண்ணோன்னா அது ரூட்லேருந்து வெளில வந்துடும் 1 + x ஸ்கொயர். இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது ஒரே மாதிரி இருக்கானா? இல்லை. இந்த ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் வந்து ஒய்ன்னு மாறி இருக்குது பாருங்கள். கிவன் கொஸ்டின் அதானே, ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர் இருந்தால் நம்ம அதை என்னென்னு எழுதிக்கலாம்? ஒய்ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த கொஸ்டினை xy by 1 + x ஸ்கொயர் அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். இதுதான் நம்மளோட y டேஷோட வேல்யூ. கொஸ்டினில் அதுவுமே அதுதான் கேட்டிருந்தாங்க. அப்போ வெரிஃபைட்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 5th கொஸ்டினில் y is equal to capital AXனா x into y dash வந்து yன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் y dash வேணும். y dash வந்து கண்டுபிடிக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். AXன்றதில் a வந்து ஒரு கோஎஃபிஷியன்ட், x மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும்போது 1 ஆகிடும். இப்போ இதோட வேல்யூ என்னன்னு கிடைக்குதுன்னா a into 1 அப்படின்னு கிடைக்குது. இந்த கொஸ்டினில் x into y டேஷோட வேல்யூவும் yயும் ஈக்குவலாக தானே உங்களுக்கு வெரிஃபை பண்ண சொன்னாங்க. இது டேரெக்டாக நமக்கு ரீச் ஆகலைன்னா நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் செக் பண்ணி சேமாக வருதா அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு கொஸ்டினில் இங்கே என்ன வேணும்? x into y டேஷோட வேல்யூ வேணும். எக்ஸ் எடுத்து அப்படியே எழுதிட்டு y டேஷ்க்கு பதிலாக நமக்கு இங்கே என்ன கிடச்சிது? a கிடச்சிது. அப்போ வந்து xa அப்படின்னு கிடைக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஒய்யோட வேல்யூ என்னது? ax. x into aனாலும் a into xனாலும் ஒன்று தான். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடோட வேல்யூவும் சேமாக வந்திருக்கு. அப்போ கொஸ்டின் வந்து வெரிஃபைட். டேரெக்டாக ரீச் ஆக முடியலன்னா லெஃப்ட் சைட் தனியாக ரைட் சைட் தனியாக பண்ணிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். xy டேஷோட வேல்யூவும் ஒய்யும் ஈக்குவலாக வந்திருக்கு அப்படின்றது நமக்கு வெரிஃபிகேஷனில் வந்துடுது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 6th கொஸ்டின் y is equal to x into sin x கொடுத்துருக்காங்க. நம்மளோட ப்ரூஃபில் எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு
ஒய் டேஷ் தேவைப்படுது. ஸோ இது முதல்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஒய் டேஷ் ஈக்குவல் டு இப்போ இதில் 2 ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று எக்ஸு இன்னொன்று வந்து சைன் எக்ஸ். அப்போ இதை யூவி மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யூவியோட மெத்தடில் யூவி 2 டேர்ம் மல்டிப்பிளில் தான் உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூ டேஷ் வி ப்ளஸ் யூவி டேஷ் அப்படின்னு போடுவோம் நம்ம லெபின்ஸ் ப்ராடக்ட் ரூல். ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1 சைன் எக்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்குது, அதையும் எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஒய் டேஷ். இது நம்மளுக்கு டேரெக்டாக இந்த ஃபார்ம் கொண்டு வராது. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக ரைட் ஹேண்ட் சைட் தனியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ முதல்ல நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் இன்ட்டு ஒய் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின். எக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். ஒய் டேஷ்க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது என்னது, சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. நம்ம எக்ஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போனோம்னா எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு காஸ் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இது அப்படியே இருக்கட்டும். நம்மளுக்கு ரைட் சைடு என்ன ரீச் ஆகுதோ அதை பொறுத்து இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் கொஸ்டினில் ஒய் ப்ளஸ் எக்ஸ் டைம் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒய் அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் இங்கே வந்து ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்டில் இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படியே வச்சுட்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டுக்கு பதிலாக நம்மளோட கிவன் கொஸ்டின் பாருங்களேன், எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ், இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கேயும் ஒரு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. ஏன் இந்த ஒய்க்கு மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க, இந்த ஒய்க்கு ஏன் சப்ஸ்டியூட் பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இன்ட்டு சைன் எக்ஸ் இருக்குது. அப்போ நம்ம இதை ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் காஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எழுதுறதுக்காக. அதனால இங்கே நான் சால்வ் பண்ணல, அப்படியே வச்சுக்கிட்டேன். ஒய் ப்ளஸ் எக்ஸ் டைம் ரூட் ஆஃப், இங்கே நம்ம ஸ்கொயரை உள்ளே கொண்டு போகும்போது இது எக்ஸ் ஸ்கொயர்டு வரும், சைன் ஸ்கொயர்டு வரும். அப்போ இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர்டு எப்படி காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா உள்ளே இந்த இடத்துல ஒரு 1 இருக்கும், இந்த இடத்துல சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் மட்டும் இருந்திருக்கும். சைன் ஸ்கொயர்டு எக்ஸ் எழுதும் போது என்ன ஆகும், காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் அப்படின்னு வரும். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மல்டிப்பிள் இருக்கிறதுனால வெளியில் வந்து ஒரு எக்ஸ் வந்துடும். இப்போ 1 ஸ்கொயர்டு மைனஸ் சைன் ஸ்கொயர்டுன்றது என்னது, காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ். காஸ் ஸ்கொயர்டு எக்ஸை வெளில எடுக்கும்போது ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மல்டிபிள் பை காஸ் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். இங்கே அதே தான் வந்திருக்கு பாருங்கள். லெஃப்ட் சைட்லேயும் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு காஸ் எக்ஸ் தான், ரைட் சைட்லேயும் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இன்ட்டு காஸ் எக்ஸ் தான் வந்திருக்கு. நம்ம சொல்லிடலாம் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் சேமாக வந்திருக்கு. அப்போ இதை வெரிஃபை ஆயிடுச்சுன்னு எழுதி சம்மை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டினில் xy இஸ் ஈக்குவல் டு லாக் ஒய் ப்ளஸ் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒய் டேஷ் தேவைப்படுது. அப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸும் ஒய்யும் இருக்குது, 2 டேர்ம் மல்டிப்பிள் இருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா யூவி டேஷ். முதல்ல யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு வி அப்படியே எழுதணும், அப்புறம் யூவை அப்படியே எழுதிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், 2 பக்கமும் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 வந்துடும். ஒய் அப்படியே எழுதிக்கலாம். ப்ளஸ் எக்ஸ் அப்படியே எழுதிட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் டேஷ்னு வரும். அதாவது டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதலாம், இல்லை ஒய் டேஷ்னு நீங்கள் எழுதலாம். லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/y வரும். திருப்பியும் ஒய்யை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஒய் டேஷ் வரும். கான்ஸ்டன்ட் வந்து 0 ஆகிடும். இங்கே ஒரு ஒய் டேஷ் இருக்குது, இங்கே ஒரு ஒய் டேஷ் இருக்குது, எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒய் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த எக்ஸ் ஒய் டேஷ் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ 1/y ஒய் டேஷ் மைனஸ் எக்ஸ் ஒய் டேஷ் அப்படின்னு கிடச்சிரும். இவங்க 2 பேர்கிட்டையும் ஒய் டேஷை காமனாக எடுத்துட்டோன்னா ஒரு 1/y மைனஸ் எக்ஸ், இந்த ஓவரால் இங்கே ஒரு ஒய் டேஷ் இருக்கும். இங்கே எக்ஸு கீழே என்னன்னு போட்டுடலாம், 1ன்னு போட்டுடலாம். y இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் xy பை ஒய். இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு ஒய் டேஷ்ன்ற டேர்ம் மட்டும் இருக்குது. இங்கே டிவைடில் இருக்கிற இந்த ஒய் வந்து இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். இப்போ நம்ம இதை ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 1 மைனஸ் xy இன்ட்டு ஒய் டேஷ் அப்படின்னு எழுதிக்கலாம். நமக்கு தேவை ஒய் டேஷ் மட்டும் தானே. இப்போ ஒய் டேஷ் இங்கே வச்சுட்டு இங்கே மல்டிப்பிள் இருக்க டேர்ம் நம்ம அந்த பக்கம் அனுப்பிட்டோம்னா ஒய் டேஷ் ஈக்குவல் டு இங்கே மேலே ஆல்ரெடி ஒரு ஒய் ஸ்கொயர்டு இருக்குது, டினாமினேட்டரில் 1 மைனஸ் xy அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். கொஸ்டினில் பாருங்கள் நம்மளோட வெரிஃபிகேஷனில் அதுதான் கேட்டிருந்தாங்க. ஸோ அது கரெக்டாக கிடைக்குது பாருங்கள். ஸோ வெரிஃபைன்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். 8th கொஸ்டினில் ஆக்சுவலாக வெரிஃபை த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் a சொல்யூஷன் ஆஃப் த கரஸ்பாண்டிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அவங்க இங்கே கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான் இதுவான்றது செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல அவங்க கொடுத்துருக்க அந்த சொல்யூஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷனில் ஒரு ஒய் டேஷ் இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம ஒய் டேஷை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் போத் சைட் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ், அதை நம்ம ஒய் டேஷ்னு கூட எழுதிக்கலாம். மைனஸ் காஸ் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு சைன் ஒய் அப்படின்னு கிடைக்கும், மைனஸ் சைன் ஒய் அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் சைன் ஒய். திருப்பி இந்த ஒய்யை பண்ணணும், ஏன்னா நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் டேஷ்.
ஈக்குவல் டு இங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு கிடைச்சிரும். இந்த மைனஸும் மைனஸும் பிளஸ் ஆயிடும். மறுபடியும் இங்க ஒரு y டேஷ் இருக்கு, இங்க ஒரு y டேஷ் இருக்கு. காமனா வெளியில எடுத்துடலாம். அப்ப இங்க 1 மட்டும் இருக்கும், இங்க பிளஸ் சைன் y இருக்கும். ஈக்குவல் டு 1. நமக்கு y டேஷ் வேல்யூ மட்டும் தான் வேணும். அப்போ y டேஷ் ஈக்குவல் டு 1/1 பிளஸ் சைன் y அப்படின்னு எழுதிடலாம். ஸோ எழுதியாச்சு. இந்த y டேஷ் வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணா சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இந்த y டேஷ்க்கு பதிலா 1/1 பிளஸ் சைன் y தான் அப்ளை பண்ண போறோம். ஆனா இது ஈஸியா சால்வ் பண்றதுக்கு இங்க பாருங்களேன், இந்த y sin y வந்து அப்படியே இருக்கு, y sin y அப்படியே இருக்கு, பிளஸ் இங்க இருக்கிற காஸ் ஒயும் அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இருக்கிற எக்ஸை மட்டும் எடுத்துட்டு எக்ஸுக்கு பதிலாக கிவன் ஈக்குவேஷன் என்னது y மைனஸ் காஸ் ஒய்னு இருக்கு, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. y மைனஸ் காஸ் ஒய் இது சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன்ல இதை சிம்பிளிஃபை பண்ணா y வருதான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இவங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டுக்கோம். இதை சால்வ் பண்ணி இந்த ரைட் ஹேண்ட் சைடு வருதான்னு பார்க்க போறோம். இதுல இங்க இருக்கிற இந்த காஸ் ஒய்யும் இந்த காஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணிடலாம். இங்க வெளியில வந்து ஒரு y டேஷ் அப்படின்ற டேர்ம் நம்ம கிட்ட இருக்கு கொஸ்டின்ல. இப்போ இதுல வந்து ஒரு y sin yயும் ஒரு yயும் இருக்கு. y காமனா வெளியில எடுத்துட்டோம்னா இதுக்குள்ள ஒரு sin y இருக்கும். இந்த இடத்துல ஒரு +1 மட்டும் இருக்கும். இங்க வந்து y dash அப்படின்றது இருக்கும். y dashக்கு பதிலா நம்ம இங்க என்ன ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம்? 1/1 பிளஸ் sin y அப்படின்றத ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க y dash பக்கத்துல மல்டிபிள் தான் இருக்கு, இங்க எந்த சிம்பிளும் இல்லை. இப்போ சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிடலாம். இதுல வந்து sin y +1 இருக்கு. இந்த y டேஷ்க்கு பதிலா இங்க நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது வந்து 1/1 பிளஸ் sin y அப்படின்ற டேர்ம். ஸோ இங்க இருக்கிற 1 பிளஸ் sin yயும் இங்க இருக்கிற sin y பிளஸ் 1 ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு பேரும் கேன்சல் ஆயிடுவாங்க. அப்போ ரிமைனிங் y இன்ட்டு 1 மட்டும் தான் இருக்கும். அப்போ yன்றது ஆன்சர்ல கிடைக்குது. நம்ம இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சோம். நம்மளோட இந்த ரைட் ஹேண்ட் சைடான y வந்து நமக்கு இங்க கரெக்டா கிடைச்சிருக்கு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இங்க ரீச் ஆயிடுச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா வந்திருக்கிறதுனால வெரிஃபைட் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 9லயும் அதே கொஸ்டின் தான் வெரிஃபை பண்ணணும். ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, x பிளஸ் y இஸ் ஈக்குவல் டு tan இன்வெர்ஸ் ஆஃப் y வந்து சொல்யூஷன் ஆஃப் திஸ் ஈக்குவேஷனான்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன்ல y டேஷ் நமக்கு தேவைப்படுது. ஸோ இங்க இந்த கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி y டேஷை முதல்ல என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். முதல்ல டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போறோம். இங்க முதல்ல x இருக்கு, x வித் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ஆயிடும். பிளஸ் இங்க y இருக்கு, y டிஃபரன்ஷியேட் பண்ணா y டேஷ், அதாவது dy by dx ன்னு வந்துரும். அடுத்து tan இன்வெர்ஸ் ஆஃப் y ன்னு இருக்கு. tan இன்வெர்ஸ் ஆஃப் y யோட டிஃபரன்ஷியேஷன் என்னது? 1/1 பிளஸ் y ஸ்கொயர், டைரக்ட் ஃபார்முலா இது. திருப்பி இந்த y வித் ரெஸ்பெக்ட் டு x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு y டேஷ் அப்படின்ற டேர்ம் கிடைக்கும். இப்போ இதுல இங்க ஒரு y டேஷ் இருக்கு, இங்க ஒரு y டேஷ் இருக்கு, எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துட்டு போய்க்கலாம் நம்ம. இங்க இருக்கிற இந்த பிளஸ் y டேஷ் அந்த பக்கம் போனா மைனஸ் ஆயிடும். ஸோ 1 ஈக்குவல் டு 1 by அதாவது y dash by 1 plus y squared என்ற டேர்ம் மைனஸ் நம்ம கிட்ட இங்க ஒரு y dash இருக்கு, எப்படி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டு பேர் கிட்ட இருந்து y dash காமனா எடுத்துடலாம். இப்போ 1 ஈக்குவல் டு y dash பிராக்கெட்டுக்குள்ள இங்க ஒரு 1/1 plus y ஸ்கொயர்டும் மைனஸ் 1/1 மட்டும் இருந்திருக்கும். ஏன்னா இந்த y dash நம்ம வெளியில எடுத்தாச்சு. ஸோ இங்க எல்சிஎம் எடுத்துக்கலாம், எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒரே சைடு எடுத்துட்டு போயிடலாம். இப்போ 1 is equal to y dash மல்டிபிள் பை இங்க 1 into 1 1 மைனஸ் 1 பிளஸ் y ஸ்கொயர்டும் 1 மல்டிபிள் பண்ணும்போது ஆக்சுவலா இது வந்து மைனஸ் 1 டைம்ஸ் வரும். இப்போ -1 மைனஸ் y ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிடலாம். அதாவது -1 இன்ட்டு 1 பிளஸ் y ஸ்கொயர்ட், -1 உள்ள போகும்போது ரெண்டுமே மைனஸ் ஆயிடும். டினாமினேட்டர்ல 1 பிளஸ் y ஸ்கொயர்ட் இருந்திருக்கும். இந்த +1 இந்த -1 என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். நமக்கு வந்து y டேஷோட வேல்யூ தான் வேணும். ஸோ இங்க நம்ம கிட்ட இருக்கிறது y டேஷ் மல்டிபிள் பை மேல ஒரு மைனஸ் y ஸ்கொயர்டும் கீழே ஒரு 1 பிளஸ் y ஸ்கொயர்ட் என்ற டேர்மும் இருக்கு. இங்க டினாமினேட்டர்ல இருக்க இந்த 1 பிளஸ் y ஸ்கொயர்ட் அந்த பக்கம் போனா முதல்ல மல்டிபிள் ஆயிடும். ஸோ 1 பிளஸ் y ஸ்கொயர்ட் அப்படின்றத எழுதிடலாம். ஸோ இங்க நம்ம கிட்ட மைனஸ் ஒரு y ஸ்கொயர்டும் ஒரு y டேஷும் இருக்கு. இந்த நெகட்டிவ் டேர்ம் அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். அப்போ y ஸ்கொயர்ட் y டேஷ் பிளஸ் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு பிளஸ் y ஸ்கொயர்டும் ஒரு +1 நம்ம கிட்ட இருக்கு. அப்ப ஈக்குவல் டு 0ன்னு எழுதிடலாம். இதுதான் நம்ம கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க பாருங்க. இது இப்படியே சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா இங்க இருந்து நான் y டேஷை கண்டுபிடிச்சு இதை கொண்டு போய் நான் இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன்னு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் கம்மியாகும். நம்ம 10 பார்க்கலாம். y is equal to root of a squared minus x squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸோட வேல்யூ வந்து பிலாங்ஸ் டு -a to +a. ஏன் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா -a to +a அப்படின்ற இன்டர்வல்குள்ள வரும்போது அது வந்து a விட சின்னதா இருக்கும். அப்போ ரூட்டுக்குள்ள நெகட்டிவ் நம்பர் வர்றது வந்து நமக்கு அவாய்ட் ஆயிடும். அதனால அது கொடுத்துருக்காங்க. மொரோவர் நம்ம அதை யூஸ் பண்ணி எதுவும் பண்ண போறது இல்லை. இதான் நம்மளோட ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ கொடுத்துருக்க y is equal to root of a squared minus x squared ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x பண்ண போறோம்.
இப்போ y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy பை dxன்னு வரும். நம்ம அதை y டேஷ்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த டேர்ம் பார்க்க ரூட் ஆஃப் சம் ஃபங்க்ஷன் உள்ள இருக்கு. யூஸ்வலாக பேசிக்காக ரூட் எக்ஸை வந்து நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்றது கிடைக்கும். அப்போ 1/2 டைம் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரூட்டை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. அப்புறம் உள்ள இருக்க ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் இல்லையா, ஏ ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆகிடும், அதை நம்ம எழுத வேண்டாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 2x அப்படின்ற டேர்ம் கிடைக்கும், அதை நம்ம டெஃபினட்டாக எழுதணும். இது வந்து மல்டிபிள்ல தான் இருக்கு. இந்த 2y நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இதான் நம்மளோட ரிமைனிங் டேர்ம். இப்போ y dash equal to minus x divided by இங்க கீழே வந்து root of a squared minus x squared இருக்குல்ல, அதை வந்து நம்ம என்னன்னு கூட எழுதிக்கலாம்னா y-ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா அதான் நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல y-ன்னு ரீப்ளேஸ் பண்ணிருங்க. root of a squared minus x squared நம்மளால y-ன்னு எழுதிக்க முடியும். இந்த டிவைட்ல இருக்க y அந்த பக்கம் தான் என்ன ஆயிடும், மல்டிப்ளை ஆயிடும். அப்போ y into y dash equal to minus x. minus x அந்த பக்கம் இருந்தா plus x ஆயிடும். அப்போ x plus y y dash equal to 0ன்னு கிடைக்குது. கொஸ்டின்ல அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. x plus y dy by dx தான் நம்ம y dash அப்படின்னு சொல்றோம், equal to 0 கரெக்டா ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க. இல்ல 11th கொஸ்டின் பாருங்க. The number of arbitrary constant in a general solution in a differential equation of fourth order அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஆர்டர் இருக்கிற ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா, எப்பவுமே நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்ஸ் அப்படின்றது வந்து அவங்களோட ஆர்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ல ஒரு கான்ஸ்டன்ட் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், செகண்ட் ஆர்டருக்கு 2, தேர்ட் ஆர்டருக்கு 3, அதே மாதிரி ஃபோர்த் ஆர்டருக்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 4ன்றது அவங்களோட கரெக்டான ஆப்ஷன், டி ஆப்ஷன்ல இருக்கு. 12th கொஸ்டின்ல த நம்பர் ஆஃப் ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட்னா பர்டிகுலர் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜெனரல் சொல்யூஷனுக்கும் பர்டிகுலர் சொல்யூஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்டிகுலர் சொல்யூஷன்றது ஜெனரல் சொல்யூஷன் ரீச் ஆனதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற அந்த சி வேல்யூவை ஃபைண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு கொஸ்டின்ல ஹிண்ட் இருக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, இல்ல ஒரு கர்வா இருந்தா அதோட பாசிங் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணி அந்த கான்ஸ்டன்டோட வேல்யூவையும் கண்டுபிடிச்சு அதை எழுதினாதான் அதை நம்ம பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பர்டிகுலர் சொல்யூஷன்ல கான்ஸ்டன்டே இருக்காது. அது என்ன ஆர்டரா இருந்தாலும் பர்டிகுலர் சொல்யூஷன்ல கான்ஸ்டன்ட் இருக்கக்கூடாது. ஸோ 0ன்றதான் நம்மளோட சரியான ஆன்சர். ஜெனரல் சொல்யூஷனா இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட்டும் ஆர்டரும் சேம், என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணும். பர்டிகுலர் சொல்யூஷன் கேட்கும்போது அதுல வந்து கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கா 0ன்னு எழுதணும். இந்த 2 கொஸ்டின் ஆக்சுவலா நம்ம அடுத்த படிக்க போற எக்ஸசைஸோட வர வேண்டியது. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.